வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் பசியை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. அதிகமாக தண்ணி குடிங்க. காலையில் எழுந்தோன்னே முதல்ல நான் வந்து தண்ணி பாட்டில் தான் நிரப்பி வைப்பேன். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுனால எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து டைஜஷன் சீக்கிரமாக ஆகும். அப்படி ஆகுறதுனாலேயே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய டைம் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம் எடுக்கிறத பசியாக நினச்சிட்டு அதனாலவே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற 3 வேளை தவிர மற்ற டைமில் வயிறு பசிச்சதுன்னா முதல்ல தண்ணி எடுத்து குடிங்க. அப்படி தண்ணி குடித்தாலே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நமக்கே தோணாது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகிரும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 லிட்டர் வாட்டராவது குடிங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் தண்ணி நல்லா குடித்தாதான் நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா நமக்கு வயிறு வலி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அதனால் ப்ரோட்டீனும் அதிகமாக எடுங்க, தண்ணியும் நிறையா குடிங்க, எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு ஏதாவது பாட்டில்லையாவது 3 லிட்டர் கணக்கு பண்ணி இல்லைனா இந்த பாட்டிலில் 1 லிட்டர் இதே மாதிரி 3 பாட்டில் குடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அந்த 3 லிட்டரை கண்டிப்பாக குடிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருந்தால் ஒரு 2 லிட்டராவது குடிங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் தண்ணி குடிங்க. அப்படி குடித்தாலும் நம்ம வந்து சாப்பிட்ற அளவு குறையும். ஸோ அதனால் கூட நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நைட்டு மட்டும் கொஞ்சம் அளவாக தண்ணி குடிங்க. மற்ற டைம் எல்லா டைமுமே நல்லா தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கே முகத்தில் இருந்த குட்டி குட்டி பரு எல்லாமே நான் தண்ணி குடித்ததுமே காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு முகமும் கொஞ்சம் பளபளன்னு தெரியும். என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் யாராவது ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கொடுத்தா எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். நாம் கோவிலேருந்து வந்ததுமே வெயிட் 62.85 இருந்தது. அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக சுகரும் ஆயிலும் கம்மியாக எடுத்தோம். அப்போ வந்து வெயிட் வந்து 62.70 இருந்தது. பழைய 3 டிப்ஸோடு சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு வந்து சீக்கிரம் சாப்பிட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் இன்றைக்கி வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 62.25 இருக்குது. இந்த மாதிரி குட்டி பொரிக்காஞ்சட்டி கிடச்சா வாங்கிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஊற்றினாலே அழகாக குழிவாக இருக்கிறதுனால நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு நல்ல டிப்ஸு. அதாவது இந்த மாதிரி குட்டி பாத்திரம் வைக்கும்போது நமக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றினாலே அழகாக தாளிசம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி இதில் ரவை கிண்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ரவை கிண்டுனேன் இன்றைக்கி. வெயிட் லாஸ் அப்போ உப்புமா சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அளவு அதிகமாக எடுக்கிறது தான் தப்பு. ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா உப்புமாலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு 100 கிராம் அளவில் உப்புமா எடுத்துக்கிட்டோன்னா அதில் 208 கேலரிஸ் இருக்குது, 6.5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம உப்புமா கூட எடுத்துக்கலாம். இதை விட்டுட்டு ஓட்ஸு அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எந்த டிப்ஸை நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுதோ அதை மட்டும் வெயிட் லாஸ்க்கு எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் திரும்ப வெயிட் வந்து கெயின் ஆகாது. அப்புறம் மார்க்கெட் போனால் கொஞ்சம் மாச்சா பார்க்காம பப்பாளி பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் கிடச்சா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. நிறையா காய்கறி வாங்கிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து அது இதுன்னு நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை விட இந்த காய்கறியில் நம்ம செலவு பண்ணால் கூட நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான சத்தெல்லாம் உடம்புக்கு கிடைக்கும். முக்கியமாக வெள்ளரிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு. கோஸ் மட்டும் தைராய்டு இருந்தால் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோஸ் ரொம்ப கேலரி கம்மியான சூப்பரான ஃபுட்டு. நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது சார்ஜா வாங்கிட்டு வந்தேன், ரிலேஷன் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க குடிக்கலை, அதனால் அது அப்படியே இருந்தது. சார்ஜா பார்த்துட்டு என்னோடய நாக்கு நடனம் ஆடிட்டு இருந்தாலும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்டேன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்டேன். நேற்று வாங்கி வச்சுருந்தா வாட்டர் மெலன் இருந்தது, அதை வெட்டி அப்படியே சூப்பராக எடுத்து சாப்பிட்டேன். அதை சாப்பிட்ட உடனே எனக்கே மறந்து போயிட்டு சார்ஜா குடிக்கணும்னு நினச்சிது. எப்போவுமே கூட்டு வைக்க மாற்றப்படாதீங்க. ஈஸியாக ஒரு காய்கறியை ஏதாவது சுற்றுறதோ இல்லைன்னா வெட்டுறதோ ஈஸியாக வெட்டுற மாதிரி ஏதாவது ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டு அதில் டக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அப்படியே வதக்கிட்டு அதில் ஒரு முட்டையை போட்டு அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான் கூட்டு. இதை விட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் போட்டோம் சீரகம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் முட்டை போட்டு சமைக்கிறதுனால நமக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிரும், அதே மாதிரி நார்ச்சத்தும் கிடச்சிரும், ரொம்ப சத்தும் கிடச்சிரும். நான் அன்றைக்கி இந்த முட்டை கோஸ் கூட அப்படியே மீன் குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். மீன் குழம்புன்னு சொன்னால் மீன் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடாதீங்க, மீனையும் எடுத்து சாப்பிடுங்க. மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதனால் ப்ரோட்டீன் நல்லா சாப்பிடுங்க. சும்மனே கொஞ்சோண்டு சாதமும் குழம்பும் மட்டும் சாப்பிட்டுட்டு தலை சுத்தில் உளுந்துடாதீங்க. ப்ரோட்டீனும் காய்கறியும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலை சுத்தம் லோ ப்ரெஷர் வரும்.
ஸோ நீங்கள் ப்ரோட்டீனும் காய்கறி எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நான் ஃபுல்லாக சாப்பாடே எடுக்க மாட்டேன், சோறே எடுக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட சாப்பாடு எதுவோ அதில் ப்ரோட்டீன் அதிகமாக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சோறு குழம்பு சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ அதில் ப்ரோட்டீன் அதிகமாக்குறதுக்கு மீன் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் காய்கறிக்கு கூட்டு சேர்த்துட்டேன், சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். நம்ம சாப்பிட்றதுலையே ப்ரோட்டீன் அதிகமாக்கிட்டு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. இதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ணதே. எப்போ பிளேட் உங்கள் முன்னாடி இருந்தாலும் அதில் வந்து அந்த காய்கறியும் ப்ரோட்டீனும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கார்போஹைட்ரேட்டை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டே சோறை சாப்பிட்டிங்கன்னா வயிறு பசிக்கும், இன்னும் கொஞ்சம் சோறு வைக்கலாமான்னு தான் நினைப்போம். ஆனால் ஃபஸ்ட்டே காய்கறியும் மீனும் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாயிரும், சூப்பராயிரும். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே சாப்பிட முடியாது. அப்புறம் ஈவினிங்க்கு ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசை எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த முட்டை தோசை கூட அப்படியே நான் கொஞ்சம் கடலை எடுத்துக்கிட்டேன். கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கொண்டக்கடலை, எனக்கு 2 கடலையில் எது சத்துன்னு தெரில, அதனால் 2மே எடுத்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு மீன் துண்டும் எடுத்துக்கிட்டேன். நாள் வீடியோவில் இந்த 3 டிப்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அடுத்த நாள் வீடியோவில் எப்போவுமே ஈவினிங் வந்து சீக்கிரமாக சாப்பிடுங்க, காலையில் லேட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த 4 டிப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி 5வது ஒரு டிப்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடுங்க. மீன், முட்டை, இறைச்சி, அதுக்கப்புறம் பயிறு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. கொண்டக்கடலை, பருப்பு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஹாய்ஸ்.